அந்த ஆகாயம் போதாத பறவை ஐபிஎல்ல கேமராமேன் வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நானே வந்து பண்ணிட்டு போறேன்னு சோனு சூட் இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால். இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்டர் சோனு சூட நம்ம ஒஸ்தி படத்துல பார்த்துருப்போம். பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹிந்தியில அடுத்தடுத்து நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதை தவிர்த்து நிறைய சோஷியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காரு. சோனு சூட் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல்ஸ் இல்லையா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கேகேஆரும் மோத போறாங்க. அந்த ரெண்டு டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷனை சொல்லிட்டு இன்கேஸ் ஐபிஎல்ல ஒரு கேமராமேன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அவைலபிளா இருக்கேன், நீங்க பேசாம என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. கேமராமேனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதுவும் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்லலாம் கேமராமேனா இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கேமரா வச்சு அவரே எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஆங்கிள்லாம் பார்த்து செட் பண்ணுறாரு. சோனு சூட பார்த்துட்டு பல ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவர் இந்த பக்கம் வந்ததும் அவருக்காக பயங்கரமாக கத்துறாங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. வெறும் 4 மணி நேரத்தில் சென்னை டு திருச்சி ரீச் பண்ற மாதிரி அட்டகாசமான ப்ராஜெக்ட். சுமார் 30,000 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக உருவாக போகும் எக்ஸ்பிரஸ்வே. என்னங்க சொல்றீங்க, சிட்டி சென்டர்ல இருந்து கிளாம்பாக்கம் வரணும், டிராபிக் எல்லாம் மீறி திருச்சி போகணும்னா 4 மணி நேரம்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி என்ன திட்டம் இது, எப்போ வரப்போகுது, இப்போ என்ன நிலைமையில இருக்கு? ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்மூத்தா இருக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் பல திட்டங்களை முன்னெடுப்பாங்க. அப்படிதான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சுமார் 6747 கிலோமீட்டருக்கு நாடு முழுக்க நிறைய எக்ஸ்பிரஸ் வேக்கள் உருவாக்கப்படும், இருக்கக்கூடிய வழித்தடங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டு இருந்துச்சு.